அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ பெரிய வீடு, ஒரு எம்எல்ஏ வீடுன்னா நம்ம என்ன நினைப்போம், ஒரு எம்எல்ஏ வீட்டுக்குள்ள 4 பேர் பார்க்க வராங்க அப்படின்னா அந்த எம்எல்ஏ வீட்டுக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணி, எம்எல்ஏ வீடுனா இப்படி இருக்கணும்னு காட்டி அவங்களுக்கு ஒரு பொது பார்வை இருக்கு. பட் இப்போ நான் சொல்லுவேன், எந்த மாதிரியான எம்எல்ஏ வீடு இது? ஓகேங்களா, நான் வாழ்க்கையில எங்கேயுமே வந்து நம்ம யார்ட்டையுமே சொல்லாத ஒரு ரகசியமா நம்ம சேர்ல உட்கார்ந்ததே கிடையாது. உட்கார விட மாட்டாங்க. இந்த வந்து புதைச்சிக்கிட்டே இருக்குது. வரவங்க எல்லாம் உட்கார வச்சு வேற மாதிரி ஒரு மூட்ல வாழ்ந்துகிட்டு இருக்க ஒருத்தர் தன்னோட கம்பீரத்தையும் காட்ட முடியல. நான் ஒரு பயங்கரமான ஒரு வெற்றியாளன், கம்பீரமானவன், மக்கள் தலைவன் திடீர்னு காட்டவும் முடியல, காட்டாம இருக்க முடியல. மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும், இப்படி கன்ஃபியூஷனா இருக்கக்கூடிய ஒரு கீழே இருந்து தன் வாழ்வில் தன் மகன்கிட்ட தன்னை யாரும் நிரூபிக்க முடியல, மக்கள்கிட்ட யாரும் நிரூபிக்க முடியல, தன் தலைவங்கிட்டையோ தன்னோட சம்பந்தப்பட்ட கட்சிக்காரங்க கிட்டயோ தன்னோட வடிவத்தை காட்ட முடியல. அப்ப நிலையான வடிவத்தை காட்ட முடியாத, தன்னோட உணர்வின் மீது நிலையான ஒரு வடிவத்தை காட்ட முடியாத ஒருத்தனோட வீடு அது பிரம்மாண்டமா இருந்தா கூட அது என்னவா காட்டப்படணும் அப்படிங்கிறது அங்க தோணி எனக்கு. லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப்.